பொதுவாகவே நம்ம வாழ்கிற வீட்லேயோ இல்லை நம்ம தங்கியிருக்கிற இடங்கள்லையோ எதனா ஒரு அமானுஷ்ய சத்தமோ இல்லை வழக்கத்துக்கு மாறாக ஒரு விஷயம் நடக்குங்க. இது நம்ம சாதாரணமாக நினச்சிப்போம். இது வெளியே எங்கேயாச்சும் ஒரு வீட்டில் கூட நடந்திருக்கலாம். அந்த சத்தம் தான் நம்ம வீட்டுக்குள்ளே கேட்குது போல இருக்குது. இல்லை வெளியே ஏரியாவில் யாருனா ஒருத்தவங்க சத்தம் போட்டிருக்கலாம். அந்த சத்தம் தான் கேட்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு நாமளே கம் டவுன் பண்ணிப்போம். ஆனால் தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு அதே சத்தம், அதே மாதிரியான ஒரு உணர்வு நமக்குள்ளே இருக்கும்போது தான் நமக்கு தெரியும், இல்லை இது வழக்கத்துக்கு மாறாக ஒரு மாதிரி அப்நார்மலாக இருக்குது, இங்கே வேறு ஏதோ ஒரு சக்தி இருக்குது, அதாவது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இங்கே இருக்குதுங்கிறத நம்ம உணர்வோம். அதை நம்ம கூட இருக்கவங்ககிட்டயோ இல்லை நம்ம ஃபேமிலிக்கிட்டேயோ போய் சொல்லும்போது அவங்க நம்ப மாட்டாங்க. என்னடா சொல்கிற, என்னடி சொல்கிற, இதெல்லாம் நம்புற மாதிரியாக இருக்குது, வெளியே இருந்து எங்கேயாவது சத்தம் வந்திருக்கோம், இல்லை நானும் அப்படி தான் ஃபஸ்ட்டு நினச்சேன், ஒரு வாரமாக தொடர்ந்து இந்த சவுண்டு கேட்குதுன்னு சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அதுவே அவங்கள கூப்பிட்டு போயிட்டு சம்பவம் இடம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு போனால் தான் நமக்கு அப்படி ஃபீல் ஆகும். அந்த இடத்துக்கு கூட்டு போகும்போது நம்ம கேட்ட அதே சத்தம், நம்ம உணர்ந்த அதே ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை அவங்களும் உணரும்போது தான் நம்புவாங்க. ஆமாம், எனக்குமே அந்த சத்தம் கேட்குது. நைட்டு 1 மணிக்கு யார் வெளியே உட்காந்து அந்த கேட்டை ஆட்டிகிட்டு இருப்பா. நைட்டு 1 மணிக்கு யாரோ ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு இருக்குது. அப்போ நீ சொல்கிறது பொய் கிடையாது, எனக்கு பயமாக இருக்குடின்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்புவாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியில் ஒரு பொண்ணு அவங்களோட வீட்டில், அதாவது அவங்களோட புகுந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அவங்க அனுபவித்த சில அமானுஷ்ய சம்பவங்களெல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றின ஒரு தொகுப்பை தான் இன்றைக்கி நம்ம ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. வெல்கம் டு அவர் ஷோ டேவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின சிஸ்டரோட பேர் சௌந்தர்யாங்க. சௌந்தர்யா சென்னை வில்லிவாக்கத்தை சேர்ந்தவங்க. 2008 அவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா மாமியார் வீட்டுக்கு போயிடுறாங்க, அதாவது புகுந்த வீட்டுக்கு போயிடுறாங்க. அவங்களோட மாமியார், அவங்க கல்யாணம் பண்ண ஹஸ்பண்ட், இவங்க 2 பேர் தான் அவங்களோட வீட்டில். அவருக்கு அப்பா கிடையாது, கூட பிறந்தவங்களாம் கிடையாது. அவங்க 2 பேர் மட்டும்தான் ஸ்டே பண்ணியிருக்கிறனால முதல்ல அவங்களோட வீடு எப்படி இருந்திருக்குன்னா, ஒரு சின்ன வீடு தாங்க. ஒரு பெரிய ஹால் இருக்குமா, உள்ளே கிச்சன் இருக்குமா, வெளியே பாத்ரூம் இருக்குமா, ஒரு ரூம் கூட கிடையாதான். பையனோட கல்யாணத்துக்கு அப்புறமா கண்டிப்பாக ஒரு 1 BHK மாதிரியாச்சும் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு வீடு பார்க்குறாங்க. சௌந்தர்யாவோட புகுந்த வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, அதாவது இப்போ புது வீடுக்கு போயிருக்கிறாங்க இல்லையா, இவங்க கல்யாணத்துக்கு அப்புறமா அவங்க ஹஸ்பண்ட் எடுத்திருக்கிறாரு. இது வாடகை வீடு தான். இந்த வீட்டில் பின்னாடி ஒரு கிணறு இருக்குமாங்க, கொல்லப்புற கதவு இருக்குமா, பின்னாடி கிணறு இருக்குமா, வெளியே தான் பாத்ரூம் போகணும். உள்ள அட்டாச் பாத்ரூம் எதுவுமே கிடையாது. 1 BHK தான். ஒரு பெரிய ஹால் இருக்கும், பக்கத்துலேயே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் ஒரு கிச்சன் இருக்கும். இதுதான் இவங்க வீட்டோட அமைப்பு. இவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் ஹவுஸ் ஓனரும் இருந்திருக்கிறாருங்க. இந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறமா இந்த வீடே ஒரு மாதிரி வெளியே பாலடைஞ்ச வீடு மாதிரி இருக்குமா, ஆனால் உள்ளே ஃபுல்லாகவே பெயிண்ட் அடித்து புத்தம் புதுசாக ஒரு புது வீடு கட்டின மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமா. இந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறமா இவங்களோட வாழ்க்கை ஆஸ் யூஸ்வல் நார்மலாக தாங்க போயிட்டு இருந்திருக்குது. கல்யாண வாழ்க்கை, இவங்க அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணியிருக்கிறாங்க. நல்லபடியாக தான் இவங்களோட வாழ்க்கை போய்கிட்டு இருந்திருக்குது. ஒரு மாதத்துக்கு அப்புறமா சம்மந்தமே இல்லாமல் இவங்களோட ஹஸ்பண்டுக்கும் சௌந்தர்யாவுக்கும் சண்டை மேலே சண்டையாக வந்துக்கிட்டே இருக்குது. அது இவங்களோட மாமியாரால் வர சண்டையோ இல்லை இவங்களோட வீட்டாளுங்க சைட்லேருந்து வர சண்டையோ கிடையாது. சம்மந்தமே இல்லாமல் ஹஸ்பண்டுக்கும் இவங்களுக்கும் எதனா ஒரு வாக்குவாதம் வந்துக்கிட்டே இருக்குமா. அரேஞ்ச் மேரேஜாக இருக்கட்டும், லவ் மேரேஜாக இருக்கட்டும், என்ன மேரேஜாக இருந்தாலும் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமா ஒரு 1 மந்த்துக்கு அப்புறமா எல்லார் வீட்லையுமே சின்ன சின்ன சண்டைகள்லாம் வரதான் செய்யும். ஆனால் இவங்க வீட்டில் அந்த சின்ன சின்ன சண்டைகள் கூட பெரிய சண்டையாக மாற ஆரம்பிக்குது. அந்த மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை வரும்போது இவங்களோட மாமியார் தான் இவங்களை காம் டவுன் பண்ணுவாங்களாம். அவங்களோட பையனையும் திட்டுவாங்களாம், இப்படிலாம் சண்டை போடக்கூடாது, அந்த பிள்ளை நம்ம வீட்டை நம்பி வந்திருக்குது, நம்ம தான் பார்த்துக்கணுங்கிற மாதிரி ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துக்கிற ஒரு மாமியார் தான் இவங்களோட மாமியாராங்க. அடுத்த சில மாதங்களில் சௌந்தர்யா ப்ரெக்னென்ட் ஆயிடுறாங்க. அவங்க ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறமா அவங்க அம்மாவை விட நல்லா அவங்களோட மாமியார் பார்த்துப்பாங்களாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் சௌந்தர்யாவோட அம்மா வீட்டுக்கெலாம் வரதில்லை, இவங்களும் கூப்பிட்றதில்லை. ரொம்ப தூரத்தில் இருக்கிறாங்கங்கிற காரணத்தினால கூப்பிட்றதில்லை, ஏன்னா மாமியாரை நல்லா பார்த்துக்கிறாங்கங்கிற காரணத்தினால. இப்போது அந்த மாசமான நேரத்தில் அவங்க ரெஸ்ட் ரூம் போவாங்களாங்க. பேக் சைடில் தான் ரெஸ்ட் ரூம் போகணும் இல்லையா, அந்த கிணறுக்கு பக்கத்தில். அந்த ரெஸ்ட் ரூமுக்கு பக்கத்துலேயே சின்னதாக ஒரு இடம் இருக்குமா, அங்கே தான் பெரிய கொடி கட்டி இவங்களோட துணி எல்லாத்தையும் காய போடுற இடம். இப்போது இவங்க ரெஸ்ட் ரூம்குள்ளே போகும்போது இப்படி பயங்கரமாக ஒரு சத்தம் கேட்குதுங்க. யாரோ ஒருத்தவங்க அந்த ரெஸ்ட் ரூமுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல ஒளிஞ்சிக்கிட்டு இருந்து வேகமாக ஓடி மூச்சு வாங்கினாங்கன்னா எப்படி சத்தம் கேட்கும், அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. இவங்க மாமியாரை கத்தி கூப்பிட்றாங்க, அத்தை இங்கே வாங்க, எனக்கு பயமாக இருக்குது, யாரோ இருக்கிறாங்கன்னு சொல்லி கூப்பிடும்போது அவங்க வெளியே பார்க்குறாங்க. இவங்களும் போய் பார்க்குறாங்க, அந்த இடத்துல யாருமே இல்லை.
ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குது. மாமியார் என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா நீ மாசமாக இருக்கிற, எதனா இருள் அடிச்சிட போகுது, எப்பயுமே வந்து கையில் வந்து ஒரு கறிக்கட்டையை வச்சுக்கோ. அது போக இந்த மாதிரியான ஒரு சம்பவம்லாம் இது நாள் வரைக்கும் நடந்தது கிடையாது இந்த வீட்டுக்கு வந்து. இப்போ வந்து நடக்குதுன்னா ஏதோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணுமாங்கிற மாதிரி இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. சௌந்தர்யா பாத்ரூம்குள்ளே போனதுக்கு அப்புறமாவும் அதே சத்தம் வெளியே கண்டினியூ ஆகுதுங்க. நல்லா தெரியுது யாரோ ஒருத்தவங்க அந்த இடத்துல உட்காந்துருக்குறாங்க, பயங்கரமாக மூச்சு விட்டுட்டுருக்குறாங்க. ரெஸ்ட் ரூம் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா அவங்க பயம் இல்லாமல் எட்டி பார்க்குறாங்க, அந்த இடத்துல யாருமே இல்லை. ஆனால் அந்த சத்தம் மட்டும் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குது. ஒரு வேளை பக்கத்து வீட்டு காம்பவுண்டு பக்கத்துலேயே தானே இருக்குது, அந்த வீட்டில் யாராச்சும் ஒருத்தவங்க தூங்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த கொரட்டை சத்தமாக கூட இருக்கலாம். இல்லை அங்கே யாராச்சும் ஒருத்தவங்க வேகமாக ஓடி வந்துட்டு கூட மூச்சு வாங்கலாமே. அப்படி பார்த்தா ஏன் வந்து அவங்க மாமியார் வரும்போது மட்டும் அந்த சத்தம் கேட்க மாட்டேங்குதுங்கிற அந்த ஒரு பயமும் இருக்குது. சௌந்தர்யாவோட குலதெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கருமாரியம்மனாங்க. எப்போவுமே சௌந்தர்யாவுக்கு பயம் வந்துச்சுன்னா கருமாரியம்மனை மனசில் நினச்சிக்கிட்டு அவங்களோட குலசாமி அந்த திருநீரை எடுத்து பூசிட்டு தான் படுப்பாங்களாம். அம்மா தாயே நீதாம்மா என்னையும் என் குழந்தையும் பார்த்துக்கணும், ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குங்கிற மாதிரி எனக்கு மனசு சொல்லுது, நீதாம்மா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு திருநீரை எடுத்து பூசிட்டு பேசாமல் படுத்து தூங்கிட்டாங்களாங்க. ஆக்சுவலி சௌந்தர்யா ட்வின்ஸாங்க. அவங்களோட தங்கச்சி ஒருத்தவங்க இருக்கிறாங்க. இவங்களோட நேட்டிவும் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர். தஞ்சாவூரில் இருக்கிற அவங்க சிஸ்டர் இவங்க வீட்டுக்கு ஒரு நாள் வராங்க. இங்கே நடக்கிற அமானுஷ்யங்களை பற்றி இவங்களோட மாமியாரோ சௌந்தர்யாவோ அவங்களோட சிஸ்டர்கிட்ட சொல்லலை, மறைச்சிடுறாங்க. அவங்க பாட்டுக்கு வந்துட்டு ஒரு 2 நாள் இருந்துட்டு கிளம்பிடுவாங்க, இதெல்லாம் சொன்னால் வீட்டில் வந்து எதனா பிரச்சனை ஆயிருன்னு சொல்லிட்டு சொல்லாமல் மறைச்சிடுறாங்க. இந்த தருணத்தில் அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்தவங்க காலையில் ஒரு 7-7:30 மணிக்கெலாம் ரெஸ்ட் ரூமுக்கு போயிருக்கிறாங்க. பேக் சைடு கொல்லப்புறத்தில் இருக்கிற ரெஸ்ட் ரூம் போயிட்டு ப்ரஷ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சௌந்தர்யா சிவப்பு கலர் நைட்டி போட்டு அந்த பாத்வேலாம் நடந்துகிட்டு இருக்கிறாங்க, வேகமாக நடக்கிறாங்க. இப்போ அவங்க சிஸ்டர் கேட்குறாங்க, அக்கா ஏன்க்கா இவ்வளோ வேகமாக நடக்கிறேன், மாசமாக இருக்கும் இப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது கண்டுக்காமல் பின்னாடியும் திரும்பி பார்க்காம அவங்க பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கிறாங்களாங்க. இப்போ சௌந்தர்யாவோட சிஸ்டருக்கு எதுவுமே புரியலை, ஆல்ரெடி அறத்தூக்கத்தில் தான் இருக்கிறாங்க. சரி என்னமோ போன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்தா ஹாலில் சௌந்தர்யா அப்போ தான் அவங்களோட ரூம்லேருந்து வெளியே வராங்களாம். ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்காக வெளியே வராங்களாம் ப்ரஷ் எல்லாம் எடுத்துக்கிட்டு. இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டுருக்குதுங்க. வேமா ஓடி போயிருக்கிறாங்க கொல்லப்புற கதவை தாண்டி வெளியே. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவும் பின்னாடி போயிருக்கிறாங்க கத்திக்கிட்டே. அவங்க சவுண்டு கொடுத்த காரணத்தினால கிச்சனில் இருந்த அவங்களோட மாமியாரும் என்னமோ எதுன்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. இப்போ அந்த பொண்ணு முகமெல்லாம் ஒரு மாதிரி வேர்த்து கொட்டி ஒரு மாதிரி பயந்து போய் நிற்கிறாங்க, மூச்சு வாங்கிக்கிட்டு. என்னாச்சுன்னு சொல்லிட்டு சௌந்தர்யா கேட்கும்போது நடந்ததை சொல்கிறாங்க. இங்கே பாரு, நான் உன்னையே தான் பார்த்தேன், நீ தான் வெளியே நின்றுட்டு இருந்த, டிட்டோ நீயே தான் அது. ஆனால் நான் வெளியே பார்த்துட்டு உள்ளே வந்து பார்க்குறேன், நீ அப்போ தான் உன்னோட ரூம்லேருந்து வெளியே வர. அப்போ நான் வெளியே பார்த்தது யார்? இப்போ சௌந்தர்யாவுக்கும் ஒரு மாதிரி பயம் வருதுங்க. அவங்கக்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இங்கே பாரு, இந்த வீட்டில் ஏதோ ஒன்று தப்பாக தான் இருக்குது, பாத்ரூம் பக்கம் போகிறதுக்கே எனக்கு பயமாக இருக்கும், குறிப்பாக அன்டைம்லலாம் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவங்க தங்கச்சிக்கிட்ட சொல்கிறாங்க, இதை போய் வீட்டிலலாம் சொல்லிடாத, தயவு செஞ்சு நீ இதை மறைச்சிரு, நாங்களே வேற ஒரு வீடு தான் பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறாங்க. 2 நாள் தங்கலான்னு சொல்லிட்டு வந்த சௌந்தர்யாவோட சிஸ்டர் ஒரே நாளில் கிளம்புறாங்க ஊருக்கு. சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வீட்லேயும் சொல்ல மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு தான் கிளம்பியிருக்கிறாங்க. அவங்க சிஸ்டர் வந்துட்டு போய் அடுத்து ஒரு 2 நாளில் சௌந்தர்யாவுக்கு அபார்ட் ஆகிருக்குது. அதாவது காலையில் எந்திரிக்கும் போது ஃபுல்லாக ஒரு மாதிரி பிளட் ப்ளீட் ஆகிருக்குதுங்க. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு அழுதுகிட்டு அவங்க மாமியார் பேரை சொல்லி கூப்பிட்றாங்க. அவங்க வேமா உள்ளே ஓடி வந்து பார்த்தா பெட்டு ஃபுல்லாகவே பிளட்டு. அவங்கள உடனே ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணும்போது தான் தெரியுது அவங்களுக்கு அபார்ட் ஆயிடுச்சு. இந்த விஷயம் பெங்களூரில் இருக்கிற அவங்க பையனுக்கும் ஃபோன் போட்டு சொல்லி அவரும் இங்கே வந்துடுறாரு சென்னைக்கு. இப்போ தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது. இவங்க மாமியாரோட சொந்தக்காரங்க ஒருத்தவங்க இவங்க வீட்டுக்கு ஒரு 10 வீடு தள்ளி இப்போ புதுசாக குடி வராங்க வாடகைக்கு. அவங்க இவங்களோட வீட்டுக்கு வரும்போது சொல்கிறாங்க, ஏய் இந்த ஏரியாவில் தாண்டி என்னோடய ஃப்ரெண்டு இருக்கிறா, நீ இருக்கிற வீடு வந்து ரொம்ப அமானுஷ்யமான வீடு, உனக்கு தெரியுமா தெரியாதா, இது ஒரு பேய் வீடு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது தான் இவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. என்னன்னா இந்த வீட்டில் ஆல்ரெடி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வாடகைக்கு இருந்திருக்கிறாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனால் ஒரு நாள் காலையில் வீட்டு வாசலில் போலீஸாக இருந்திருக்கிறாங்க. என்ன முதன்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து பார்க்கும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே அந்த வீட்டுக்குள்ளே தூக்கு போட்டு இறந்துருக்கிறாங்க. அவங்க இறந்ததுக்கப்புறமா இந்த வீட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக யாருமே வரலை, பூட்டி போட்டு தான் வச்சுருக்கிறாங்க. அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வீடு ஒரு பாலடைஞ்ச வீடுன்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற வீடை மறுபடியும் ரெனோவேட் பண்ணி வெளியே பெயிண்ட் அடிக்காமல் உள்ளே மட்டும் பெயிண்ட் அடித்து வெளியே லைட்டாக க்ளீன் மட்டும் பண்ணிவிட்டு இந்த வீடை வாடகைக்கு விட்டுருக்குறாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு புரோக்கர் மூலமாக இவங்களோட வீட்டாளுங்க இங்கே வந்துட்டாங்க. அதாவது சௌந்தர்யாவோட ஹஸ்பண்ட் இந்த வீடை பார்த்துட்டாரு. இப்போது எப்படியாச்சும் இந்த வீடை காலி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே முடிவு எடுக்கிறாங்க. அந்த டைமில் தான் இவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாருன்னா, சரி ஓகே ஒரு 1 மாதம் மட்டும் தாக்கு பிடிச்சிக்கோங்க, நான் உங்களை பெங்களூர் கூட்டு போயிடுறேன், சென்னைக்குள்ளே வேணாம், நீங்கள் 2 பேர் தானே இருக்கீங்க, நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா எனக்கும் சாப்பாட்டுக்கு நான் ரொம்ப சிரமப்படுறேன் வெளியே, நீங்கள் வந்துட்டிங்கன்னா நீங்களே பார்த்துப்பீங்க, நானும் உங்களை பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்ட மாதிரி இருக்கும், எதுக்கு இந்த மாதிரி இங்கேருந்து கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது வேறு வழியே இல்லாமல் அந்த வீட்டில் 1 மாதம் இருந்திருக்கிறாங்க.
இப்போது அடுத்து ஒரு வாரத்தில் அவங்களோட ஹஸ்பண்ட் மறுபடியும் பெங்களூருக்கு கிளம்பி போயிடுறாரு. வீட்டில் மாமியாரும் சௌந்தர்யாவும் மட்டும்தான் இருக்கிறாங்க. சௌந்தர்யாவுக்கு ஆஃப்டர் அபார்ஷனுக்கு அப்புறமா மனதளவுலையும் சரி உடம்பளவுலையும் சரி ரொம்பவும் ஒரு மாதிரி வீக் ஆகிடுறாங்க. இப்போது வீட்டில் இந்த பாத்திரம் கழுவுறது அப்புறம் வீடு துடைக்கிறதுக்கு மட்டும் வேலையாள் ஒருத்தவங்கள வச்சுக்கிறாங்க. அந்த அக்கா எப்பயுமே காலையில் ஒரு 8-8:30 வந்துட்டு போவாங்களாம். இல்லைனா மதியம் ஒரு 11-11:30 மணிக்கு வந்து அவங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு போயிடுவாங்களாங்க. அப்படி அன்றைக்கி ஒரு நாள் மதியம் அவங்களோட வீட்டில் இவங்க வந்து நல்லா மாத்திரை போட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. சௌந்தர்யா அவங்களோட பெட்ரூமில், இவங்களோட மாமியார் வந்து ஹாலில் படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. மெயின் டோரை யாரோ ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணுற மாதிரி சவுண்டு கேட்டிருக்குது. இவங்க மாமியார் எந்திரிச்சு பார்க்கும்போது லைட் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிவிட்டு ஜன்னல் எல்லாத்தையும் மூடிட்டாங்க, பேக் டோர் எல்லாத்தையுமே மூடி வச்சுட்டாங்க. அப்படின்னா வீடே ஒரு மாதிரி இருட்டாக இருக்குமாங்க, நைட்டு ஃபீல் தான் கொடுக்குமா. அப்படி இருக்கும் பட்சத்தில் மதியம் ஒரு 11-11:30 மணிக்கு வீட்டில் வேலை பார்க்குற அக்கா வந்து நின்றுக்கிறாங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வந்து நின்றுக்கிறாங்க. இவங்க மாமியாரும் பார்த்துட்டு, என்னம்மா இன்றைக்கி இவ்வளோ லேட் ஆகிடுச்சு, சரி போ உன் வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு லைட்டாக கண்ணை அசந்துருக்குறாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா கதவு மூடுற சத்தம் கேட்குது. கண்ணை முழிச்சு பார்த்தா வீடே ஒரு மாதிரி இருட்டாக இருக்குது. பயந்து போய் என்னம்மா அவங்க பேரை சொல்லி சொல்லி கூப்பிட்றாங்க. கிச்சனில் பாத்திரத்தை உருட்டுற சத்தம் கேட்குது. பயங்கரமாக சத்தம் கேட்டிருக்குது. என்னம்மாச்சு எதனா பிரச்சனைன்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சு லைட்டை போட்டு பார்த்தா வீட்டுக்குள்ளே யாருமே இல்லை. மெயின் டோர் லாக்கில் தான் இருக்குது, கொல்லைப்புற கதவும் லாக்கில் தான் இருக்குது, கிச்சன்லேயும் யாருமே இல்லை. ரூமில் போய் பார்க்குறாங்க, சௌந்தர்யா நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது அவங்க மாமியார் பார்த்த உருவம் யார்? அவங்களும் அவங்களோட அந்த வீட்டில் வேலை பார்க்குற அவங்க மாமியாரை அடித்து சொல்கிறாங்களாம், அவங்க வீட்டில் வேலை பார்க்குற அந்த அக்காவோட உருவத்திலேயே தான் யாரோ ஒருத்தவங்க வந்து நின்னதா. எந்திரிச்சு போய் பார்த்தா அங்கே யாருமே இல்லை, சத்தம் வந்தது உண்மை. இதே மாதிரி தான் அன்றைக்கி உன்னோட தங்கச்சியும் பார்த்துருக்குறா அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லும்போது எப்படா அந்த வீடை காலி பண்ணலாம்னு சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் நிறையா மனுஷங்கள் நடந்திருக்குதுங்க. வெளியே அந்த கிணறு இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த கிணத்துக்கிட்ட உட்காந்து தான் பாத்திரம்லாம் துலக்குவாங்களாம். அப்படி அந்த பாத்திரத்தெல்லாம் துலக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துலேயே இந்த சத்தம் கேட்குமாங்க. சௌந்தர்யாவுக்கு முதல்ல ஒரு சத்தம் கேட்டுச்சு இல்லையா, இதே மாதிரி ஒரு பெருமூச்சு விடுற சத்தம் பக்கத்தில் காது கிட்டக்க கேட்குமா. பயந்து போய் அவங்களோட மாமியார் எந்திரிச்சு ஓடி வந்துருவாங்களாம். சௌந்தர்யா அந்த வீட்டில் இருக்கும்போது எல்லாமே அவங்களோட குலதெய்வமான கருமாரியம்மனோட குங்குமத்தை எடுத்து பூசிட்டு தான் நைட்டு போய் படுத்து தூங்குவாங்களாம், மதியம் போய் படுத்து தூங்குவாங்களாம். அப்படி அவங்களோட குலதெய்வத்தோட குங்குமத்தை ஒரு நாள் பூசாமல் போய் படுத்தா கூட கெட்ட கெட்ட கனவுலாம் வருமாங்க. யாரோ ஒருத்தவங்க பக்கத்துலேயே உட்காந்துருக்கிற மாதிரியான ஃபீல்லாம் வருமா. நல்லாவே தெரியுமா யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்கங்கிறது. இப்படியே கொஞ்சம் நாட்கள் கடத்துறாங்க. ஒரு வழியாக அவங்களோட ஹஸ்பண்ட் இந்த வீடை காலி பண்ணிவிட்டு இவங்க எல்லாரையுமே, அதாவது சௌந்தர்யாவையும் அவங்களோட மாமியாரையும் பெங்களூருக்கு கூட்டு போயிடுறாருங்க. பெங்களூருக்கு போனதுக்கப்புறமா இவங்களோட லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்திருக்குது. அங்கே வீட்டில் வந்து எந்த ஒரு அமானுஷமோ எந்த ஒரு கெட்ட சக்தியுமே இல்லை. இவங்களுக்கு எதுவுமே ஃபீல் ஆகலை. சௌந்தர்யா மறுபடியும் ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்கிறான், ஆம்பளை பையங்க. இது பெங்களூரில் வச்சு நடக்குது. 2011 சௌந்தர்யா அவங்களோட வீட்டில் இருந்து, அதாவது பெங்களூர்ல இருந்து இங்கே மறுபடியும் சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. அதுக்கு காரணம் சௌந்தர்யாவோட ஹஸ்பண்டுக்கு இங்கே ஜாப் வந்து கிடைக்குது. அதாவது அந்த கம்பெனியில் இருக்கிறவங்க இங்கே மாற்றி விட்றாங்க ஜாப்பை. அப்படி இருக்கும் பட்சத்தில் சென்னையில் கிண்டி பகுதியில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வராங்கங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டோட டைப் எப்படி இருக்குன்னா, கீழே 2 வீடு, மேலே 2 வீடு, அதுக்கு மேலே 2 வீடு, மொத்தம் 6 வீடு இருக்குமாங்க. இவங்க இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். இப்போது இந்த வீட்டோட அமைப்பு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா 2 BHK வாங்க. ஒரே ஒரு ரூம் மட்டும்தான் இவங்க யூஸ்க்கு இருக்குது, அதான் மாஸ்டர் பெட்ரூம். உள்ளேயே அட்டாச் பாத்ரூம் இருக்கும். இன்னொரு ரூமை லாக் பண்ணி தான் வச்சுருப்பாங்களாம். ஏன்னா ஓனரோட திங்ஸ் எல்லாமே அதை குடோன் மாதிரி யூஸ் பண்ணி அங்கே தான் வச்சுருக்கிறோம், அதை மட்டும் ஓப்பன் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்க கிட்ட கீயும் கிடையாது, ஓனர்கிட்ட தான் அந்த கீ இருக்குது. ஒரு பெரிய ஹாலுங்க. இந்த ஃபஸ்ட் ரூம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதை ஒட்டியே தான் செகண்ட் ரூமும் இருக்கும். அதை ஒட்டியே ரைட் சைடில் தான் கிச்சன் இருக்கும். கிச்சனில் ஒரு விண்டோ இருக்குமாங்க. இந்த விண்டோக்கு வெளியே பால்கனியும் அந்த மாதிரி டைப் எதுவுமே கிடையாது. ஹாலோட லாஸ்ட்டில் ஒரு கதவு இருக்கும், அதை ஓப்பன் பண்ணால் வெளியே ஒரு ஓப்பன் பால்கனி. அது பெரிய பால்கனியாக, அங்கே தான் இவங்க கொடி கட்டி துணி எல்லாத்தையுமே காய போடுறது. இப்போது இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அகைன் இவங்க ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க, செகண்ட் ப்ரெக்னென்ட். இந்த டைமில் சௌந்தர்யாவோட பையன் இருக்கிறான் இல்லையா, முதல் குழந்தை, அந்த பையனை வந்து ப்ளே ஸ்கூலில் சேர்த்துருவாங்களாம். வீட்டில் இவங்களும் இவங்களோட மாமியார் மட்டும்தான் தனியாக இருப்பாங்களாம். வேலை எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு, அப்புறம் இவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அதுக்கே டைம் கரெக்டாக போகுமாங்க. இந்த வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் நல்லா தாங்க போயிட்டு இருந்திருக்குது. அன்னைக்கு ஒரு நாள் மதியம் ஒரு 1 மணி இருக்குமா, இவங்களோட பெட்ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க பக்கத்துலேயே முணங்குற மாதிரி ஒரு சத்தம் கேட்குதுங்க. ஒரு பொண்ணு ஏதோ சில மந்திரங்கள்லாம் உச்சரித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஏதோ ஒரு பாஷையில் யாரோ ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வருது. சௌந்தர்யாவுக்கு கனவுல தான் ஏதோ ஒன்று வந்துட்டு இருக்கு போலன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாகவே ஒரு மாதிரி சிரமப்பட்டு தான் படுத்துருக்குறாங்க. மாசமாக வேற இருக்கிறாங்க, செகண்ட் ப்ரெக்னன்சின்னு சொன்னாங்க இல்லையா. ஒரு கட்டத்துக்கு மேலே கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. அரை கண்ணு மட்டும் திறந்து பார்க்கும்போது, அதாவது மதியம் 1 மணிக்கு இந்த விஷயம் நடக்குது. இவங்களோட ரூமில் விண்டோவில் ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்களாம். அந்த ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சியாக தான் இருக்குமாங்க. வெளியே அடிக்கிற வெயில் நல்லாவே வீட்டுக்குள்ளே உழுகுமா. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க அரைக்கண் திறந்தா கூட யாராச்சும் ஒருத்தவங்க நின்னாங்கன்னா துண்டா தெரியுமா. இவங்க கண்ணு முன்னாடி யாரோ ஒரு பொண்ணு பர்தா போட்டு
முகமே இல்லை, இங்கே மட்டும்தான் ஒரு மாதிரி இருட்டாக இருக்குது, உள்ள எதுவுமே தெரியலை. ஆனால் யாரோ ஒருத்தவங்க நிற்கிறாங்க. நின்றுக்கிட்டு ஏதோ மந்திர வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு இந்த பொண்ணுக்கு முன்னாடி பயம்படுத்துகிற மாதிரி மெதுவாக ஊர்ந்து கிட்டக்க வந்திருக்கிறாங்க. இதை பார்த்து பயந்து அலறி அடித்து எந்திரிச்சிருக்கிறாங்க சௌந்தர்யா. எந்திரிச்சிட்டு கண்ணை தொடச்சிட்டு பார்த்தா அங்கே யாருமே இல்லையா. இவங்க கத்துல இவங்களோட மாமியார் உள்ளே வந்து கேட்குறாங்க, என்னாச்சுமான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைத்த இங்கே நான் யாரோ ஒருத்தவங்க நின்றுட்டு இருந்தாங்க. என்னம்மா சொல்கிற? இது வந்து பழைய வீட்டில் நம்ம பெங்களூருக்கு போகிறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். எல்லாத்தையும் மறந்து இப்போ தான் நம்ம கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தோம். மறுபடியும் என்னம்மா நீ எதனா கனவாக கூட இருக்கலாமா, நல்லா யோசித்து பாருமான்னு சொல்லும்போது, ஆமாம் அத்தை, மேபி கனவாக கூட இருக்கலாம், நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்கிற மாதிரி இவங்க மழுப்பிடுறாங்க. அதுக்கு காரணம் இவங்களுக்கே தெரியலை இது ரியலாக நடந்துச்சா இல்லை உண்மையாகவே அவங்க சொல்கிற மாதிரி கனவாக இருக்குமாங்கிற ஒரு மைண்டில் இருக்கிறனால அப்படியே விட்டுறாங்க. இப்போது இவங்களோட பையன் இருக்கிறான் இல்லையா, ப்ளே ஸ்கூலுக்கு போகிற பையன், அவன் நைட்டு அன்டைமில் 12, 12:30 இல்லை 1 மணிக்கெலாம் எந்திரிச்சு திடீர்னு தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு பசிக்குதுன்னு சொல்லுவானா. பசிக்குது, எனக்கு பால் வேணும்னு சொல்லிட்டு கேட்பானா. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க மாமியாரை போய் இவங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்களாம். இவங்க மட்டுமே எந்திரிச்சு போயிட்டு வயிற்றில் குழந்தையோட எந்திரிச்சு போயிட்டு அந்த பையனுக்கு கிச்சனில் பால் ரெடி பண்ணி கொடுத்து தூங்க வைப்பாங்களாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு 1 மணிக்கு இந்த பையன் எந்திரிச்சு உட்காந்துருக்கிறான் ரூமில். இவங்க பால் எடுக்கிறதுக்காக அவங்களோட கிச்சனுக்கு போகும்போது இவங்களோட வீட்டோட அமைப்பு சொன்னேன் இல்லையா, மெயின் டோருக்கு வெளியே ஒரு கிரில் கேட் இருக்குமா, லாக் பண்ணி தான் வச்சுருப்பாங்களாம். உள்ளேயே போட்டு வச்சுருப்பாங்களாம். கதவையும் லாக் பண்ணி தான் வச்சுருப்பாங்க, மெயின் டோரையும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்களோட கிச்சனுக்குள்ளே போயிட்டு லைட்டை ஆன் பண்ணும்போது பயங்கரமாக அந்த கிரில் கேட்டை யாரோ ஒருத்தவங்க ஆட்டுற மாதிரி சத்தம் கேட்டுருக்குதுங்க. பயந்து போய் வெளியே போய் பார்க்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தோணுது. ஆனால் பயம் வருது. ஆல்ரெடி இப்போ தான் யாரோ ஒரு பொண்ணோட உருவத்தை பார்த்துருக்குறாங்க, பர்தா போட்டு இவங்களை வந்து பயமுறுத்திட்டு போயிருக்குது. இப்போ என்னடானா வெளியே ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. டைம் பார்க்குறாங்க, 1 மணி ஆகுது. இந்நேரத்தில் வெளியே போய் பார்க்க முடியுமா? அந்த கதவுல சின்னதாக ஒரு ஹோல் இருக்குமாங்க, அதில் போயிட்டு வச்சு பார்க்கும்போது வெளியே யாருமே இல்லை. கேட்டும் நார்மலாக தான் இருக்குது, யாருமே ஆட்டலை. ஆனால் அதில் பார்த்துட்டு மறுபடியும் இவங்க கிச்சனுக்கு போயிட்டு பாலை காய்ச்சிட்டு இருக்கும்போது பயங்கரமாக சத்தம் கேட்குது. அது போக இவங்களோட கிச்சனில் ஒரு விண்டோ இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த விண்டோவை லாக் பண்ண முடியாதான். ஒரு சைடு லாக் பண்ண முடியுமா, இன்னொரு சைடு லாக் பண்ண முடியாதான், உடஞ்சிருக்குமா. நம்ம லாக் பண்ணாலுமே ஓப்பனில் தான் போகுமா. அந்த விண்டோக்கு அந்த பக்கம் யாரோ ஒருத்தவங்க நடந்து போயிருக்கிறாங்க. நல்லா தெரியுது யாரோ ஒருத்தவங்க நடந்து போகிறாங்க. அந்த உருவத்தையும் சௌந்தர்யா பார்க்குறாங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. ஏன்னா அங்கிட்டு பால்கனியே கிடையாது, நடக்கவே முடியாது. அந்த பக்கம் ஓப்பன் விண்டோ தான். அந்த பக்கம் யாராச்சும் ஏணி போட்டு மேலே ஏறி எட்டி பார்த்தா மட்டும்தான் உண்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். அப்படி இருக்கும் பட்சத்தில் யார் அந்த பக்கம் நடந்து போவா? இவங்க பயந்துட்டு இருந்தாலும் பையனுக்கு வந்து பால் ஆற்றிட்டாங்க, கொண்டு போய் பையனுக்கு கொடுத்துட்டு தூங்க வச்சிருக்கிறாங்க. இதை பற்றி அவங்களோட மாமியார்கிட்ட சொல்லலாமா வேணாமா, அவங்க நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களாங்கிற ஒரு தாட்லேயே இருந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே 2-3 நாள் தொடர்ந்து இந்த சம்பவம் நடந்திருக்குதுங்க. நைட்டு கரெக்டாக அந்த பாலை காய்ச்சறதுக்காக இவங்க வரும்போது, கரெக்டாக அவங்களோட பையனுக்கு பால் ரெடி பண்ணுறதுக்காண்டி இவங்க கிச்சனுக்கு வரும்போது அந்த சத்தம் கேட்குது. வெளியே போய் பார்க்குறாங்க, யாருமே இல்லை. மறுபடியும் இவங்க கிச்சன் போகும்போது அந்த சத்தம் கேட்குது. இவங்களுக்கு நல்லாவே தெரியுது இவங்க வீட்டுக்குள்ளே வேறு யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க. இவங்க மாமியார், பையன், இவங்களை தாண்டி, அதாவது இவங்க ஹஸ்பண்டை தாண்டி வேறு யாரோ இந்த வீட்டில் இருக்கிற மாதிரி நல்லாவே ஃபீல் ஆகுது. இவங்களால நிம்மதியாக தூங்கக்கூட முடியலை. பகல் நேரத்துலையும் இவங்க பக்கத்துலேயே வந்து யாரோ ஒருத்தவங்க உட்கார்ற மாதிரி ஒரு உணர்வு இருந்திருக்குதுங்க. இந்த டைமில் சௌந்தர்யாவோட மாமியார் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் காரணமாக வெளியூருக்கு போயிடுறாங்க. இப்போது இவங்க தனியாக இருக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு சௌந்தர்யாவோட அம்மாவை கூப்பிட்றாங்க. ஊர்லேருந்து சௌந்தர்யாவோட அம்மா ஒரு 2 நாளைக்கு இவங்களோட வீட்டுக்கு வந்து இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அம்மா, நான் உங்ககிட்ட நிறைய விஷயங்களை மறைச்சிட்டேன். ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி என்னோட பழைய வீட்டில் நடந்துச்சு, அதில் தான் என்னோட குழந்தை அபார்ட் ஆச்சுங்கும்போது என்னடி சொல்கிற, என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களால நம்பவும் முடியல, நம்பாமே இருக்க முடியல. அதே நேரத்தில் இப்போ இந்த வீட்லேயும் ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குது. என் பையனுக்கு பால் எடுக்க போகும்போது இந்த மாதிரியெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லும்போது சௌந்தர்யாவோட அம்மா நம்ப மாட்டேங்கிறாங்க. அம்மா, இதெல்லாம் ஆல்ரெடி உனக்கு நடந்திருக்கலாம், இந்த வீடு வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்குது, எனக்கு வந்து நல்லாவே ஃபீல் ஆகுது. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருமா, ஏன்னா நெகட்டிவ் எனர்ஜி இருந்துச்சுன்னா அவங்களால நல்லாவே உணர முடியுமா. ஆனால் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே அவங்களுக்கு நல்லா பாசிட்டிவாக தான் இருந்திருக்குது, உனக்கு தான் அப்படி இருக்குது. அப்போது ஆல்ரெடி இருக்கிற அந்த ஒரு ட்ராமாலேருந்து நீ இன்னும் வெளியே வரல போல், அதனால் நீ அதை பற்றி நினைக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொன்று இவங்க மாசமாக வேறு இருக்கிறாங்க இல்லையா, இவங்க எதனா ஒன்று கற்பனை பண்ணிக்கிட்டே அபார்ட் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அதுக்கு பயந்துக்கிட்டே அவங்க அம்மா சொன்னாங்களா என்னன்னு தெரில, சொல்லி சமாளிச்சிருக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு நைட்டு மறுபடியும் சௌந்தர்யாவோட அம்மா வந்திருந்தாங்க இல்லையா, அவங்க ஹாலில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. சௌந்தர்யா போய் எழுப்புறாங்க. மா எந்திரிமா, நான் சொன்னேன்ல நீ நம்ப மாட்டேன்னு சொன்னேன்ல, இங்கே வா என் கூட வான்னு சொல்லிட்டு அந்த பால் காய்ச்சிற இடத்துக்கு கூட்டு போயிருக்கிறாங்க. பாலை வந்து சுட வச்சுட்டு இருக்கிறாங்க. பயங்கரமாக ஒரு சத்தம் கேட்குதுங்க. கேட்டை யாரோ ஒருத்தவங்க பயங்கரமாக ஆட்டுறாங்க. மா, என்னம்மா அது? ஆமாம்மா, எனக்கும் கேட்குதுமா அந்த சத்தம், வா வெளியே போய் பார்க்கலாம். வெளியே போயெல்லாம் பார்க்க தேவையில்ல, இதில் கண்ணு வச்சு பார்த்தாலே வெளியே யாராச்சும் இருக்காங்களான்னு தெரியும், பாருன்னு இருக்கிறாங்க. சௌந்தர்யாவோட அம்மாவும் அந்த வியூ ஃபைண்டர் வழியாக பார்த்துருக்குறாங்க. வெளியே யாருமே இல்லை. ஆனால்
அந்த சத்தம் மட்டும் இன்னுமே கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குது. சௌந்தர்யா சொன்ன மாதிரியே அவங்களோட கிச்சனில் இருக்கிற விண்டோவில் ஆப்போசிட்டில் யாரோ ஒருத்தவங்க, அந்த வெளியே யாரோ ஒருத்தவங்க நடமாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட தலை நல்லாவே தெரியுதான், ஒரு மாதிரி பிளாக்கா. இதை பார்த்ததுமே சௌந்தர்யாவோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, கருமாரி அம்மனோட குங்குமத்தை எடுத்து அவங்களும் பூசிக்கிட்டு அவங்களோட குழந்தைக்கும் பூசி விட்டுட்டு இவங்க பொண்ணுக்கும் பூசி விட்டுட்டு எல்லாருமே மாஸ்டர் பெட்ரூமில் தான் படுத்து தூங்கி இருக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு யாருக்குமே தூக்கம் வரல, இருந்தாலும் ரொம்ப போராடி தூங்கி இருக்கிறாங்க. சௌந்தர்யாவோட அவங்க அம்மா ஊர் பொங்கலுக்காக வீட்டுக்கு கிளம்புறாங்க. சௌந்தர்யாவோட அம்மாவுக்கு நல்லாவே தெரியுது இந்த வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குது, ஆனால் இவங்களை எதுவுமே பண்ண மாட்டேங்குது. அதுவும் இவங்க வேற முதல்ல ஒரு குழந்தை அபார்ட் ஆனதுக்கு காரணம் ஒரு அமானுஷம் தான் சொன்னதுக்கப்புறமா அவங்களுக்கு மனசே கேட்கலையாங்க. அவங்களோட ஊரில் ஒரு திருவிழா வருது. இந்த பொங்கலுக்காக நான் ஊருக்கு போயிட்டு சாமியார்கிட்ட சொல்லி எதனா கயிறு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கிட்டு வரேன், மாசமாக இருக்கிறனால உன்னையே வந்து கூட்டு போக முடியாது, மாசமாக இருக்கிறனால உன்னையே வந்து நான் என்னால் ஊருக்கு கூட்டு போக முடியாது, பாட்டியை இங்கே வர வைக்கிறேன், பாட்டி வந்து உன்னை பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட பாட்டியை ஊர்லேருந்து இங்கே வர வச்சு இவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்க அம்மா ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க. பொங்கலுக்காகவும் போயிருக்கிறாங்க, இவங்களுக்காகவும் போயிருக்கிறாங்க. இவங்களுக்கு எதனா ஒரு கயிறு இந்த மாதிரி மந்திரிச்சு வாங்கிட்டு வரலான்ட்டு தான் போயிருக்கிறாங்க. இந்த டைமில் இவங்களோட பையன், சௌந்தர்யாவோட பையனுக்கு மத்தியானம் சாப்பாடு ஊட்டிகிட்டு இருப்பாங்களாம். ஊட்டிகிட்டு இருக்கும்போது அந்த பையன் கையை காட்டி அங்கே பாரு கொலுசு காலுன்னு சொல்லுவானா. ஹாலில் யாருமே இருக்க மாட்டாங்களாம். அவங்களோட பாட்டி நல்லா படுத்து தூங்கிட்டு தான் இருப்பாங்களாம் ஹாலில். அப்படி இருக்கும் பட்சத்தில் வெளியே அவங்க பையன் யாரை பார்த்துட்டு கொலுசு காலுன்னு சொன்னான். யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அது அந்த பையனுக்கு கண்ணுக்கு தெரியுது. அவனால் பேச முடியல சரியாக. அவனுக்கு அப்போ தான் அந்த பேசுகிற டைமாங்க மழலை பேச்சாக தான் இருக்குங்கிற காரணத்தினால அவன் என்ன சொல்கிறாங்கிறது இவங்களுக்கு புரியாதான். ஏதோ ஒன்று சொல்கிறான், யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்கிறது மட்டும் இவங்களுக்கு நல்லா தெரியுமா. அன்னைக்கு மத்தியானம் அந்த பையனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு பக்கத்துலேயே படுத்து தூங்க வச்சுட்டு இவங்களும் தூங்கி இருக்கிறாங்க. மதியம் ஒரு 2-2:30 மணி இருக்குமாங்க. மறுபடியும் யாரோ ஒருத்தவங்க பக்கத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு. தூக்கமே வரமாட்டேங்குது. இவங்களால உருண்டு பிறண்டு படுக்கவும் முடியாது, ஒரு சாட்சி தான் படுக்க முடியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் டக்குன்னு கண்ணு முழிச்சு பார்க்கும்போது இவங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சேர் இருக்குமாங்க, குட்டியா. இவங்களோட ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணுற சேர், ரோலிங் சேர் மாதிரி இருக்குமா. அது மேலே யாரோ ஒரு பொண்ணு உட்காந்துருக்குறாங்க. கருப்பு கலரில் ஒரு மாதிரி புகை மாதிரியான உருவத்தில் ஒரு பொண்ணோட உருவம் தெரிஞ்சிருக்குதுங்க. இதை பார்த்தனையுமே ஒரு மாதிரி இருள் அடித்து பயந்து எந்திரிச்சிருக்கிறாங்க கத்திட்டு. இவங்களோட பையன் தூங்கிட்டு இருக்கிறான் இல்லையா, அவனும் எந்திரிச்சிடறான். வெளியே தூங்கிட்டு இருக்கிறவங்களோட பாட்டி எந்திரிச்சு உள்ளே ஓடி வந்து கேட்குறாங்க. என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது நடந்ததை சொல்கிறாங்க. மறுபடியும் கருமாரியம்மன் கோயில் அந்த குங்குமத்தை எடுத்து பூசிட்டு இவங்கள படுக்க வச்சிடுறாங்க. ஊரில் இருக்கிற அவங்க அம்மாவுக்கும் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. இதுக்கு நடுவில் இவங்களோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு சாப்பிட்றதுக்கு. அப்போ சௌந்தர்யா அவர்கிட்ட நடந்தது எதுவுமே சொல்லலை, மறைச்சிருக்கிறாங்க. இது நாள் வரைக்கும் நடந்தது எதுவுமே சொல்லலை. இப்போ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவரே கேட்குறாரு, ஏன் உன் முகம் வந்து ஒரு மாதிரி டவுனாக இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி சோகமாக இருக்கிற மாதிரி இருக்குது, எதனா பிரச்சனைன்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைங்க எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு 10-10:30 மணி இருக்குமாங்க. சௌந்தர்யா, அவங்களோட ஹஸ்பண்ட், அவங்களோட பையன் 3 பேரும் உள்ள பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க மாஸ்டர் பெட்ரூமில். வெளியே அவங்களோட பாட்டி படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க தனியாக. இப்போது திடீர்னு இவங்க ஒரு மாதிரி அரண்டடிச்சு எந்திரிக்கிறாங்க. ஏதோ ஒரு கெட்ட கனவு. டக்குன்னு எந்திரிக்கும் போது இவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. பெட்டில் பயந்துட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அழுகிற சத்தம் கேட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் எந்திரிச்சு பார்க்கும்போது பெட்டு ஃபுல்லாகவே பிளட்டு ஒரு மாதிரி ப்ளீட் ஆகிட்டு இருக்குதாங்க. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இவங்க அழுகும்போது சௌந்தர்யாவோட ஹஸ்பண்ட் பையனை வந்து அவங்க பாட்டியை தூக்கிட்டு போக சொல்லிட்டு அவங்க பையன் கண்ணில் படாமலே இவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்கிறாரு. ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா கொஞ்சம் சீரியஸ் கண்டிஷனாக இருக்குது. பிப்ரவரி எண்டில் தான் உங்களுக்கு வந்து நாங்கள் டைம் கொடுத்துருந்தோம். ஆனால் இன்னொரு 2 நாள்லேயே வந்து உங்களுக்கு சர்ஜரி பண்ணி தான் குழந்தைய வெளியே எடுக்கிற மாதிரி இருக்கும், அட்மிட் ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சௌந்தர்யா அடுத்து 2 நாள் அந்த ஹாஸ்பிட்டல்லே பெட்டில் அட்மிட் ஆகி உங்களுக்கு சிசரின் பண்ணி குழந்தைய வெளியே எடுத்துட்டாங்களாங்க. குழந்தையோட உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. ஒருவேளை நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வராமல் இருந்திருந்தீங்கன்னா என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. இப்போது இந்த சம்பவம் நடந்து குழந்தையெல்லாம் பிறந்ததுக்கப்புறமா இந்த வீட்டுக்கு மறுபடியும் ரிட்டர்ன் வரும்போது, டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வரும்போது அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சௌந்தர்யா நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. ஏங்க இந்த வீடு வேணாம், இந்த வீடும் ஒரு மாதிரி நெகட்டிவ் வைப்பாக இருக்குது, என்னம்மா நீ பெங்களூரில் இருக்கும்போதெல்லாம் நார்மலாக தான் இருந்துச்சு, முதல்ல இந்த வீடும் பேய் வீடுன்னீங்க, இந்த வீடும் பேய் வீடுங்கிறீங்க, ஒருவேளை வீட்டில் பிரச்சனையா இல்லை உங்ககிட்ட தான் பிரச்சனைங்கிறது எனக்கு தெரில அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன்லாம் வந்தாலும் இவங்க பயந்து போயிருக்கிறாங்க. குழந்தை இறந்து போகிற ஸ்டேஜுக்கு போயிருக்குது. ஆல்ரெடி முதல்ல ஒரு குழந்தையும் அபார்ட் ஆகிருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர் என்ன சொல்கிறாருன்னா, மறுபடியும் பெங்களூருக்கு இவர் போக வேண்டிய சூழ்நிலை வருது. பெங்களூருக்கு நான் போனதுக்கப்புறமா முதல்ல ஒன்று நடந்துச்சு இல்லையா, அதே மாதிரி 1 மாதம் மட்டும் இந்த வீட்டில் இருங்க, நான் வந்து மறுபடியும் உங்களை கூப்பிட்டுக்கிறேன், நம்ம பெங்களூருக்கே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவங்களும் வேறு வழி இல்லாமல் இருக்கிறாங்க. இப்போது சௌந்தர்யாவோட அம்மாவும் ஊருக்கு வந்துடுறாங்க, அதாவது இவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. பாட்டி அவங்களோட ஊருக்கு போயிடுறாங்க. சௌந்தர்யாவோட அம்மா சௌந்தர்யா, அவங்களோட 3 வயசு பையன், அவங்களோட பச்சை குழந்தை, இந்த பெண் குழந்தை இப்போ பிறந்திருக்கிறாங்க இல்லையா அவங்க, அப்புறம் அவங்களோட மாமியார், இவங்க மட்டும்தான் இவங்களோட வீட்டில் இருப்பாங்களாங்க. சௌந்தர்யாவோட ஹஸ்பண்ட் நைட்டு தூங்குறதுக்கு மட்டும்தான் அவங்க வீட்டுக்கு வருவாராம். வேலைன்னு சொல்லிட்டு வெளியே தான் சுற்றிட்டு இருப்பாராம். திடீர்னு பெங்களூர் போவாராம். எப்போ எங்கே இருப்பாருன்னு தெரியாத ஒரு சூழ்நிலைங்க. இந்த டைமில் சௌந்தர்யாவோட பையன் மறுபடியும்
கொலுசு காலு கொலுசு காலுன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிருக்கிறான். ஹாலில் யாருமே இருக்க மாட்டாங்க. எம்டி பிளேஸை பார்த்து வா வா வான்னு சொல்லிட்டு கூப்பிடுவானா, சில நேரம் பயந்து அழுவானா, சில நேரம் போன்னு சொல்லுவானா. இப்படிலாம் பண்ணுறதை பார்த்துட்டு இவங்க எல்லாருக்குமே பயம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. ஒரு நாள் நைட்டு 12-12:30 மணி இருக்குமாங்க. நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க அவங்களோட பெட்ரூமில். இவங்களோட ஹஸ்பண்ட் இல்லை, சௌந்தர்யாவோட ஹஸ்பண்ட் வீட்டில் இல்லை. அவங்க அம்மா தான் அவங்களுக்கு பக்கத்தில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட மாமியாரும் அம்மாவும் தான் அவங்களோட ரூமில் ஒருத்தவங்க கீழேயும் ஒருத்தவங்க மேலேயும் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்களோட மெயின் டோரை, இந்த ரூமோட மெயின் டோரை யாரோ ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு சத்தம் கேட்டிருக்குதுங்க. இந்த சத்தத்தில் டிஸ்டர்ப் ஆகி மெதுவாக கண்முழிக்கலாம்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க சௌந்தர்யா. ஏன்னா பக்கத்துலேயே பச்சை குழந்தை படுத்துருக்குறாங்க தொட்டிலில். இவங்க படுத்துருக்குறாங்கன்னா இவங்க கட்டிலுக்கு பக்கத்துலேயே அந்த குழந்தைக்கு ஒரு தொட்டில் வச்சுருப்பாங்களாம். அது குழந்தைக்கு எதனா ஆயிருமோன்னு சொல்லிட்டு மெதுவாக கண்ணை முழிச்சு பார்க்கும்போது கொலுசு சத்தம் பயங்கரமாக கேட்டிருக்குதுங்க. யாரோ ஒருத்தவங்க ஹாலில் இருந்து இவங்களோட ரூம்குள்ளே ஓடி வராங்களாம். கொலுசு போட்டு வேகமாக ஓடி வர சத்தம் கேட்டிருக்குது. இவங்க பயந்து போயிட்டு குழந்தைய தூக்கி இவங்களுக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டு கட்டி பிடிச்சிட்டு படுத்துருக்குறாங்க நைட்டு. இப்போது கண்ணை முழிக்கவே இல்லையாங்க. நல்லா தெரியுது இவங்களுக்கு பக்கத்தில் யாரோ ஒருத்தவங்க நின்றுக்கிட்டு நின்ன இடத்துல குதிச்சாங்கன்னா ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா, கொலுசு போட்டிருக்கும் போது. இவங்களை கண்ணை திறந்து பார்க்க வைக்கிறதுக்காக தான் அந்த அமானுஷம் இப்படி பண்ணுதுங்கிறத இவங்களால உணர முடியுது. குழந்தைக்கு எதனா ஆயிருமோங்கிற பயத்திலேயே கண்ணை திறக்கவே இல்லையாங்க. குழந்தைய இருக்கலாக கட்டி பிடிச்சிட்டு கண்ணை மூடி தூங்கிட்டாங்களாம். கண்ணை மூடி தூங்குறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது தப்பி தவறி சௌந்தர்யாவோட அம்மா தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிருக்கிறாங்க. தண்ணி தாங்க எடுக்குதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிக்கும் போது யாரோ ஒருத்தவங்க உள்ளேருந்து அவங்களோட ஹாலுக்கு ஓடுற மாதிரி ஒரு உருவத்தை பார்த்துருக்குறாங்க. கொலுசு சத்தமும் பயங்கரமாக கேட்டிருக்குது, ஓடுற சத்தம். அவங்க அம்மா பயந்து போய் எந்திரிச்சு லைட்டெல்லாம் போட்டுட்டு வெளியே ஓடி போய் பார்த்துருக்குறாங்க. ஹால்லையும் லைட்டு போட்டு பார்த்துருக்காங்க, யாருமே இல்லை. மெயின் டோர் லாக்கில் இருக்குது, பால்கனி டோரும் லாக்கில் தான் இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் யார் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருப்பா? அதாவது இவங்களோட ரூம்குள்ளே வந்துட்டு ஓடுவா? எல்லாருமே ரூமில் தான் படுத்துங்கிறாங்க. இப்போது இவங்கள தொட்டு பார்த்துருக்குறாங்க. சௌந்தர்யாவை அவங்க அம்மா தொட்டு பார்க்குறாங்க. குளிர்காய்ச்சல் அடிக்குதான், பயங்கரமாக காய்ச்சல் அடிக்குது. வாயிலாம் ஒரு மாதிரி உதறிக்கிட்டு பயத்தில் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. என்னாச்சுமான்னு சொல்லிட்டு எழுப்பி கேட்கும்போது இவங்களால பேசவும் முடியலை. இந்த உருவத்தை தான் தன்னோட பொண்ணு பார்த்துருக்குறா அப்படிங்கிறத அவங்களால உணர முடியுது. வேகமாக பூஜை ரூமுக்கு போயிட்டு ₹1 காயின் எடுத்து மஞ்சள் துணியில் வச்சு கட்டி அவங்களோட அந்த கருமாரியம்மன் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட குங்குமத்தை எடுத்து வச்சு மனசார வேண்டி உன் பிள்ளையை நீந்தாமல் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு இவங்க கையில் கட்டியிருக்கிறாங்க. கட்டி கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் இவங்களுக்கு அந்த குளிர் ஜுரம் போச்சாங்க. இவங்களுக்கு அந்த உடம்பு நடுங்கிறது எல்லாமே போச்சான். நார்மலாக எந்திரிச்சு உட்காந்துருக்குறாங்க. நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே ஒரே முடிவாக இந்த வீடை காலி பண்ணிடணும், இந்த வீட்டில் இருந்தால் தன்னோட பொண்ணுக்கு உயிருக்கு உத்தரவாதம் கிடையாதுன்னு மருமகன்கிட்டையும் சௌந்தர்யாவோட அம்மா சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவருமே சொல்லிட்டாரு. என்னைக்கு இவங்க ஆழமாக அந்த முடிவை எடுத்தாங்களோ அதுக்கு அடுத்த நாள்லேருந்து இவங்களுக்கு அடிமேல் அடியாக விழுகுதுங்க. என்னென்னா இவங்களுக்கும் இவங்களோட ஹஸ்பண்டுக்கும் சம்மந்தமே இல்லாமல் சண்டைகள் வருது. இவங்களுக்கும் இவங்க அம்மாவுக்கும் சம்மந்தமே இல்லாமல் சண்டைகள் வருது. இந்த வீட்டுக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க பகல் நேரத்திலே ஓடுற மாதிரியான சத்தங்கள், பகல் நேரத்திலே யாரோ ஒருத்தவங்க இந்த வீட்டுக்குள்ளே கொலுசு சத்தம் அதாவது பயங்கரமாக கேட்குமா, யாரோ ஒருத்தவங்க ஓடுற மாதிரி. இவங்களோட பையனை பயம்படுத்துறது, அந்த பையன் அழுதுகிட்டே இருப்பானா. இப்படி நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருந்திருக்குதுங்க. சௌந்தர்யா அவங்களோட ஹஸ்பண்ட் எல்லாருமே இந்த வீடை காலி பண்ணும்போது சௌந்தர்யாவோட ஹஸ்பண்ட் ஒரு விஷயத்தை பார்த்துருக்குறாருங்க. லாஸ்ட்டாக எல்லா பொருட்களையும் எடுத்துகிட்டு வெளியே வரும்போது அவர் மட்டும்தான் வந்திருக்கிறாரு. இவங்களெல்லாம் முன்னாடியே பெங்களூருக்கு அனுப்பி விட்டாரு. ஹாலில் ஒரு உருவத்தை பார்த்துருக்குறாருங்க. இப்போ தான் அவர் இவங்க சொன்னதையே நம்பியிருக்கிறாரு. உண்மையாகவே இந்த வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குது, அந்த வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷம் இருந்திருக்குது, அது கூட தான் நம்ம இருந்திருக்கோம். அது ஒரு பொண்ணு, அது எங்கேருந்து வந்துச்சு என்னங்கிறதுலாம் எனக்கு தெரியல. மேபி அந்த ஓனர் ஒரு ரூமை லாக் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த ரூம்குள்ளே ஆல்ரெடி அந்த பொண்ணோட பொருட்கள் எதனா இருந்திருக்கலாம். அந்த ஓனரோட பொண்ணாக கூட இருக்கலாம், இல்லை வைஃபாக இருக்கலாம். நமக்கு அது தேவையில்லாத விஷயம். எப்படியோ இப்போ அங்கேருந்து வந்துட்டோம்ல, நம்ம யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வரல, அது வரைக்கும் சந்தோஷங்கிற மாதிரி இப்போ பெங்களூரில் ஒரு வீட்டுக்கு போயிட்டாங்க. பெங்களூரில் இப்போ போனது ஒரு அப்பார்ட்மெண்ட் தாங்க. ஆரம்பத்தில் இவங்க போனாங்க இல்லையா, கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 வீடு, மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 வீடு, செகண்ட் ஃப்ளோரில் 2 வீடுன்னு அந்த டைப்பில் தான் ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. கீழே இருக்கிற 2 வீடும் 1 BHK, மேலே இருக்கிற எல்லா வீடும் 2 BHK. அங்கே லிஃப்ட் கிடையாதாங்க. செகண்ட் ஃப்ளோரில் தான் இவங்களுக்கு வீடு கிடச்சிருக்குது. ஆல்ரெடி இந்த சௌந்தர்யாவுக்கு உடம்பு முடியாமல் அபார்ட் ஆகி இந்த பிளட் அதுக்கப்புறம் இந்த பொண்ணு பிறந்து நிறைய பாதிக்கப்பட்டு ஒரு மாதிரி இருக்கிற காரணத்தினால அதில் கீழே இறங்கி மேலே ஏற முடியாதுங்கிற காரணத்தினால கிரவுண்ட் ஃப்ளோரில் 1 BHK ஒன்று காலி ஆகுதுங்க. இந்த டைமில் தான் இவங்களோட மாமியாரும் பெங்களூரில் கிளைமேட் ஒத்துக்கலன்னு சொல்லிட்டு சென்னைக்கே போயிடுறாங்க. அவங்களோட சொந்தக்காரங்க வீட்டில் தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க அம்மாவும் இவங்க கூட இல்லை. ஹஸ்பண்டும், இவங்களோட பையன் அஜய், இவங்களோட பொண்ணு அபிநயா, இவங்க 4 பேர் மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்கிறாங்க. குழந்தை பாப்பா கை குழந்தை 1 BHKக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. அதாவது செகண்ட் ஃப்ளோர்லேருந்து கீழே இருக்கிற 1 BHKக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. இவங்களுக்கு பக்கத்து வீடு இருக்கும் இல்லையா, அங்கேயும் காலியாக தான் இருக்குது.
நல்ல வேளை இவங்க அந்த வீடு எடுக்கல, இந்த வீடு எடுத்துருக்காங்க. ஏன்னா இவங்க இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் அந்த வீட்டில் இருக்கிறவங்க காலி பண்ணி போயிருக்கிறாங்க. இப்போ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நார்மலாக தாங்க போயிட்டு இருந்திருக்குது. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இந்த பக்கத்து வீடு காலியாச்சு இல்லையா, அந்த வீட்டுக்கு ஆள் வராங்க. ஒரு நார்த் ஃபேமிலி ஒருத்தவங்க வராங்க. அவங்க வந்த உடனேயுமே நாள் எந்த ஒரு பூஜையோ எதுவுமே பண்ணலை, வெறுமனையாக பால் காய்ச்சி இவங்களுக்கு பால்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் பால் காய்ச்சி ஒரே ஒரு நாள் நைட்டு மட்டும் தான் அவங்க அந்த வீட்டில் தங்கியிருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் நிறைய ஐயருங்களெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டு கணபதி ஹோமம் பண்ணுறது, நிறைய பூஜையெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. சொந்த வீட்டுக்கு பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வாடகை வீட்டுக்கே பண்ணியிருக்கிறாங்க. நிறைய ஹோமம் வளர்க்குறது, நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. பாயை கூட்டு வந்து மந்திரிக்கெல்லாம் விட்டுருக்குறாங்க. என்னடா நடக்குது, இது வந்து ஒரு நாள் தான் ஆகுது, அடுத்த நாள் வெளியே போயிட்டாங்க, இப்போ திடீர்னு வந்துட்டு இவ்வளோ விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க, எதனா பிரச்சனையாக இருக்குமோன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தோணுது. ஏன்னா ஆல்ரெடி இவங்க அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து தானே வந்திருக்கிறாங்க பேய் வீட்டுக்கெலாம் போயிட்டு. ஒருவேளை இதுவும் பேய் வீடாக இருக்குமோன்னு சொல்லிட்டு ஒரு பயம் வருது. அவங்கக்கிட்ட கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இவங்ககிட்ட எதுவுமே ஷேர் பண்ணாமல் இந்த பூஜையெல்லாம் பண்ணியும் அன்றைக்கி ஒரு நாள் நைட்டு மட்டும் தான் அங்கே தங்கியிருக்கிறாங்க. அடுத்து ஒரு வாரத்துக்கு அந்த வீடு பூட்டி போட்டே கிடக்குதுங்க. ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்டால் அவரும் எனக்கு தெரிலப்பா, எதனா வேலை விஷயமா போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி மழுப்பியிருக்கிறாரு. இப்போது ஒரு நாள் மதியம் 1லேருந்து 1:30 மணி இருக்குமாங்க, பயங்கரமாக கேஸ் ஸ்மெல் வருது. என்னடா அது கேஸ் லீக் ஆகிற ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு சௌந்தர்யா எந்திரிச்சு போயிட்டு அவங்களோட கிச்சனில் பார்க்குறாங்க. கேஸ் வந்து எல்லாமே ஆஃபில் தான் இருக்குது. அவங்களோட கிச்சனில் ஸ்மெல் எதுவுமே வரலை. ஆனால் வெளியே இந்த பக்கத்து வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டுக்குள்ளேருந்து தான் கேஸ் ஸ்மெல் வருது. இவங்க என்னமோ எதுவும் சொல்லிட்டு பதறி அடித்து இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லி வீட்டில் வந்து பாருங்கன்னு சொன்னால் அவங்க வீட்டில் கேஸ் அடுப்பே கிடையாதான். எப்படி அவங்க வீட்டில் கேஸ் அடுப்பே கிடையாதான், வெறும் கரண்ட் அடுப்பு மட்டும்தான் வச்சுருந்துருக்குறாங்க. இன்னும் அவங்க வீட்டில் எல்லா ஃபர்னிச்சர் பொருளையும் கொண்டு வந்து கூட வைக்கலை. பாதிக்கு பாதியாக தான் கொண்டு வந்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஷிஃப்ட் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் ஏதோ ஒன்று வீட்டில் நடந்து தான் அவங்க வெளியே போயிருக்கிறாங்க. இப்போ சௌந்தர்யாவுக்கு நல்லாவே தெரியுது இந்த வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குது. போகிற இடத்துலலாம் பேய் வீடாக இருந்துச்சுன்னா என்னங்க பண்ண முடியும்? ஒன்று இவங்க போகிற வீட்டில் பேய் இருக்குது, இல்லைனா இவங்க பக்கத்து வீட்டில் பேய் இருக்குது. அப்படி தாங்க போயிருக்குது. அன்றைக்கி ஈவினிங் ஒரு 5-5:30 மணிக்கு மோட்ரு போடுறதுக்காக இவங்களோட மோட்ரு ரூமுக்கு போயிருக்கிறாங்க. மோட்ரு ரூமே ஒரு மாதிரி இருட்டாக தான் இருக்குமா. ஒரே ஒரு குண்டு பல்பு போட்டிருப்பாங்களாம். அந்த பல்பை போட்டால் ஃப்ளிக்கராகி எரிஞ்சிருக்குது. பயந்துட்டு இவங்க ஆஃப் பண்ணியே விட்டுட்டு உள்ளே போயிட்டு ஒரு சுவிட்ச் மட்டும் தானே ஆன் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு வேமா போயிட்டு ஆன் பண்ண போகும்போது இவங்களோட முதுகை யாரோ ஒருத்தவங்க பிடிச்சி அமுக்கியிருக்கிறாங்க. பயங்கரமாக அமுக்கியிருக்கிறாங்க. இவங்களால நகரவும் முடியலை, திரும்பவும் முடியலை, பேசவும் முடியலை. யாருங்கன்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு வாய் வரைக்கும் வருது, ஆனால் பேச முடியலை. இவங்களோட வீட்டில் இந்த பாப்பா அபிநயா இருக்கிறாங்க இல்லையா, பிறந்த குழந்தை, அவங்க வேற வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. கிண்டர் கார்டனில் தான் அவங்க பையனை எல்கேஜி சேர்த்துருக்குறாங்களாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த பையனை வேற போய் கூப்பிடணும். இந்த பாப்பா வேற வீட்டுக்குள்ளே இருக்கிறா. நம்ம இப்படி ஒரு மாதிரி இந்த மோட்டர் ரூம்குள்ளே நம்மளோட கதை முடிஞ்சிருமா, வாழ்க்கை முடிஞ்சிருமாங்கிற அளவுக்கு அவங்களுக்கு பயம் வந்திருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களோட குலதெய்வமான கருமாரியம்மனை மனசில் நினச்சி அந்த பாட்டை பாட ஆரம்பித்ததுக்கப்புறமா மேலே வந்து கையை எடுத்துருக்குது. பின்னாடி திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. வெளியே ஓடி வந்து பார்த்துருக்குறாங்க, யாருமே இல்லை. இங்கே நான் அமுக்குன அமுக்குக்கு இந்த இடத்துல தடமே விழுந்திருக்குதுங்க அவங்களுக்கு. வெளியே ஓடி வந்து பார்த்தா யாருமே இல்லை. நல்லா தெரியும் அது மனுஷனோட கையே கிடையாது. அது யாருங்கிறது உங்களுக்கு தெரியாது. இப்போ இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னதுக்கப்புறமா அவருக்கு வேறு வழியே இல்லை. குழந்தைங்களாம் இருக்கிறாங்க, நம்ம வந்து வீடை வந்து காலி பண்ணிடலாம், வேறு ஒரு இடத்துக்கு போயிடலாம். அது போக இந்த கிண்டர் கார்டனில் அவங்க பையன் படிக்கிறான் இல்லையா, அது கொஞ்சம் தூரமாக இவங்களோட அப்பார்ட்மெண்ட்லேருந்து இவங்க ஹஸ்பண்டோட வேலை பார்க்குற இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் பிடிச்சிருக்கிறார். இப்போ அந்த பையனோட ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி பிடிக்கலாம்னு சொல்லிட்டு வேற ஒரு வீட்டுக்கு மறுபடியும் ஷிஃப்ட் ஆகுறாங்க. ஷிஃப்ட் ஆகி போனதுக்கப்புறமா அந்த வீட்லேயும் இவங்க வீட்டுக்குள்ளே எந்த ஒரு அமானுஷமும் இல்லையாங்க. வெளியே ஒரு இந்த பார்க்கிங் ஏரியா மாதிரி இருக்குமா. இவங்களோட வீட்டில் உள்ளே வந்ததுமே ரைட் சைடில் பெட்ரூம் இருக்குமா. அந்த பெட்ரூமுக்கு முன்னாடியே ஒரு விண்டோ இருக்குமாங்க. சம்மந்தமே இல்லாமல் ஒரு விண்டோ இருக்குமா. அந்த விண்டோ ஓப்பன் பண்ணால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ஏறி போகிறதுக்கான ஸ்டெப்ஸ் வெளியே போகுமா. அதை ஒட்டியே தான் அந்த ஜன்னல் இருக்குமா. அதுக்கு கீழே தான் அந்த பார்க்கிங் ஏரியாலாம் தெரியுமாங்க. வெளியே ஒரு துளசி மாடை மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்களாம். யார் சௌந்தர்யா வச்சுருப்பாங்களாம். இப்போது அந்த ஜன்னல் வழியாக யாரோ ஒருத்தவங்க எட்டி பார்க்குற மாதிரியே இவங்களுக்கு ஃபீல் ஆகுமாங்க. அது போக இவங்களோட குழந்தை இந்த அபிநயா பாப்பா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க பேசக்கூட ஆரம்பிக்கல. இங்கே வான்னு சொல்லிட்டு கையை காட்டி கூப்பிடுமா, சிரிக்குமா, சில நேரம் அழுகுமா. இவங்க ஃபஸ்ட்டு பையன் ஒன்று பண்ணால் பார்த்தீங்களா அந்த வீட்டில், அதே மாதிரி இந்த குழந்தை பண்ணும்போது இவங்களுக்கு பயம் வர ஆரம்பிக்குது. ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறாங்க, ஏங்க இந்த வீடு வேணாங்க வேறு வீட்டுக்கு போகலான்னு சொல்லும்போது அவருக்கு எப்படிங்க இருக்கும் அவரோட மென்டாலிட்டி. இருந்தாலும் அவரால் நம்பாமையும் இருக்க முடியல. ஏன்னா அவரே ஒரு வீட்டில் பார்த்துருக்கிறாரு சென்னையில். இன்னொன்று இந்த வீடோட அட்மாஸ்பியரும் அவங்க ஹஸ்பண்டுக்கு பிடிக்கலைங்க. என்னதான் இவங்க பேய் பிசாசுன்னு சொன்னாலும் அவருக்கு இந்த அட்மாஸ்பியர் பிடிக்கல. கிரவுண்ட் ஃப்ளோரில் கீழே அந்த கழுவுற தண்ணியெல்லாம் இவங்க வீட்டுக்குள்ளே வர மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இந்த வீடு இருந்த காரணத்தினாலையும் உங்களோட மாமியார் வந்து மறுபடியும் இங்கேயே வர மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க அம்மா வரனால ஒரு 2 BHK மாதிரி பார்க்கலான்னு சொல்லிட்டு உங்கள் ஹஸ்பண்ட் வந்து காலி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. அந்த டைமில் ஒரு நாள் நைட் என்ன ஆகுதுன்னா, இவங்க எல்லாருமே ஹாலில் தான் படுத்து தூங்குறாங்க. படுத்து தூங்கும்போது
இவங்க சொல்கிறாங்க, ஏங்க அந்த ஜன்னலை மூடி வைங்க, அந்த பேய் ஜன்னல்னு சொன்னாங்க இல்லையா, யாரோ எட்டி பார்க்குற மாதிரி இருக்குன்ட்டு, அந்த ஜன்னலை மூடி வைங்கும்போது, இல்லைம்மா ஏசியும் இல்லை, ஒரு மாதிரி குலுக்கமாக இருக்குது, ஒரு நாள் நைட்டு தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த விண்டோவை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு படுத்துருக்குறாருங்க, தூங்கியிருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் இவங்க வெள்ளனே ஒரு 6-6:30க்கெலாம் எந்திரிக்கும் போது டக்குன்னு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது இவங்களுக்கு. ஏன்னா அந்த ஜன்னல் வழியாக யாரோ ஒருத்தவங்க எட்டி பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. இவங்களோட வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு சம்பவமாங்க. முதல் முறையாக முதல்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு வீட்டில் மட்டும்தான், இந்த கிண்டியில் இருந்த வீட்டில் மட்டும்தான் இவங்க கண்ணுக்கு ஒரு பர்தா போட்ட உருவம் தெரிஞ்சிருக்கும். மற்ற எங்கேயுமே இவங்க அந்த உருவத்தை பார்த்ததே கிடையாது. ஆனால் இந்த உருவம் ஒரு மாதிரி வெள்ளை கலரில், கண் இல்லையாங்க, கண் எல்லாமே ஒரு மாதிரி வெள்ளைக்கருவாக தான் இருக்குதான், வாய் இருக்குதான், வாயில் பல்லு இல்லையா, பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி கொடூரமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. கேளுங்க. அந்த ஜன்னலை தான் பார்த்தா என் வாழ்க்கையிலேயே ஃபஸ்ட்டு டைம் நான் அந்த ஒரு ஆத்மாவை, ஒரு ஆவியை நான் வந்து நேரில் பார்க்குறேன். அப்படியே வெள்ளையாக புகை மாதிரி, கண் மொழியே இல்லை ப்ரோ, அதுக்கு கண் இல்லை. ஆனால் கண் அந்த கண் ஷேப் மட்டும் இருக்கே தவிர அந்த வெள்ளை இது கருப்பு மொழி எதுவுமே இல்லை, வெள்ளையாக இருக்குது. ஒரு வெள்ளை துணியை மேலே போட்ட மாதிரி, வாய் மட்டும் அப்படியே சிரிக்கிற மாதிரி, பல்லெல்லாம் எதுவுமே இல்லை. இப்போ வரைக்குமே எனக்கு வந்து அந்த ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ வரைக்குமே என் மைண்டில் அது அப்படியே இருக்குது. அதை பார்த்துட்டு அப்படியே நான் பார்த்து சிரிக்கிற மாதிரி அந்த ஜன்னல் கிட்ட நிற்குது. அம்மா அப்பான்னு கத்தி எழுப்பி விட்டு, நான் சொன்ன ஜன்னல் திறக்காதீங்கன்ட்டு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க பார்த்தது இப்போ வரைக்குமே அவங்களுக்கு ஞாபகம் இருக்குதாங்க. இந்த வாய்ஸ் நோட்டை நீங்கள் கேட்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க ஒரு மாதிரி திணறி தான் சொல்லியிருப்பாங்க, பயந்து போய். இப்போது ஒரு வழியாக அந்த வீடையும் காலி பண்ணிவிட்டு வேறு ஒரு வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ இவங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு அமானுஷமோ எந்த ஒரு அசம்பாவிதமோ நடக்கலையாங்க, நல்லா தான் போயிட்டுருக்குதாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களால் மறக்கவே முடியாதான். இந்த 3-4 வீடு பேய் வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க இல்லையா, அதனாலேயே இப்போ இவங்களால் எதனா ஒரு வீட்டுக்குள்ளே போனால் அந்த வீட்டில் பேய் இருக்குதா, நெகட்டிவ் எனர்ஜி இருக்குதா, இதெல்லாம் நார்மலாகவே தெரிஞ்சிக்க முடியுமாங்க. அப்படி ஒரு பவர் இவங்களுக்கு வந்திருக்குதான். ஸோ இதோட சௌந்தர்யா என்கிட்ட சொன்ன ஸ்டோரியை நான் என்னோட ஸ்டைலில் உங்ககிட்ட நரேட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. கடந்த 8 மாதமாக தான் சௌந்தர்யா நம்மளோட டெவில்ஸ் கிச்சன் ஷோ பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எல்லா எபிசோடும் விடாமல் பார்த்துருவாங்களாம். முக்கியமாக அவங்களோட குழந்தைங்க, பையன் பேர் அஜய், பொண்ணு பேர் அபிநயா. இந்த சம்பவத்தில் சம்மந்தப்பட்ட அந்த 2 குழந்தைங்களுமே வளர்ந்து இப்போது நம்மளோட டெவில்ஸ் கிச்சன் ஷோக்கு அவங்களும் ஒரு ஃபேனாங்க. அங்கிள் கிட்ட நம்மளோட கதையை வந்து சொல்லும்போது எங்களுக்கு வந்து ஒரு ஹாய் சொல்லுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஹாய் அஜய், ஹாய் அபிநயா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? டெவில்ஸ் கிச்சனில் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கவனம் வச்சு கதையை கேட்டு அதை மனப்பாடம் பண்ணி வைக்கிறீங்களோ அதே அளவுக்கு உங்களோட ஸ்டடீஸ்லேயும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஓகே அஜய், அபிநயா அண்ட் கோஸ்டீஸ், இதே மாதிரி ஒரு சம்பவம் உங்களோட வாழ்க்கையிலே நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க. டெவில்ஸ் கிச்சனை ஸ்பாட்டிஃபைல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. ஆக்சுவலி இந்த மாதம் 30 நாள் 30 வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு கொள்கையை பிரமாணம் எடுத்தோம். ஆனால் நம்மளால் முடியலை, நடுவில் ஒரு 4 வீடியோ போட முடியலை. ஆனால் இன்றைக்கோட சேர்த்து 26 வீடியோ வந்து வெற்றிகரமாக போட்டு முடிக்கிறேன். இதுக்கு நீங்களுமே ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தீங்க. ஏன்னா போட 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 அடுத்தடுத்து லைக்கு, நீங்கள் போடுற அந்த கமெண்ட் எல்லாமே எனக்கு ஒரு எனர்ஜி கொடுக்குற விதமாக இருந்துச்சு. இதே மாதிரி அடுத்த மாதமும் கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா இந்த கருவளையத்தோடு சேர்ந்து பிரபாகரனை வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகி பார்க்கணும். அதன் காரணமாக நான் அடுத்த மாதத்துலேருந்து 1ஆம் தேதி ஒரு வீடியோ, நடுவில் ஒரு நாள் கேப்பு, 3ஆம் தேதி ஒரு வீடியோ, மொத்தம் 15 வீடியோ வரும். ஒரு நாள் விட்டு விட்டு வீடியோ கன்ஃபார்மாக வந்துடும். ஸோ இந்த வீடியோஸ் இவ்வளோ நாள் வந்து போட்டதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்த எல்லா கோஸ்டீஸ்க்குமே தேங்க்யூ ஸோ மச். எனர்ஜி டோட்டலி ட்ரெயின் ஆகிடுச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கோஸ்டீஸ். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஸ்டோரியில் உங்களை 1ஆம் தேதி, நாளைக்கு தாங்க 1ஆம் தேதி, நாளைக்கு மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.